ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பயும் தௌபா செஞ்சு திரும்பி போகிற மாதிரியான எந்த ஒரு வேலையும் இவங்க எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேற மறுபடியும் குறுக்கு புத்தியில் ஈடுபடுறாங்க. என்னன்னா மற்ற ஆளுகளை போய் இழுத்துட்டு சண்டை கூடுறது, குறைசிகள்கிட்ட போய் பேசுறது. என்ன நீங்கள் 4 பசங்க 20 பேர் நசுக்கி தள்ளுறதை விட்டு போட்டு அதையெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணுறீங்க. இவங்க தான் போய் கூப்பிட்டு வராங்க அகல் போரில். எல்லா நிறைய போர்களில் போய் என்ன பண்ணுறது, இவங்க தான் போகிறது. இந்த அபு சுஃபியான் இந்த இதை மடக்கிறதுக்கு போகிறாருல, அபு சுஃபியானை மடக்கிறதுக்கு பத்ரு போரில் ரபிசுல்லாஸ்லாம் ஆள் அனுப்புகிறாங்கல்ல, இந்த வாகன கூட்டத்தை மடக்கிறது. அந்த துப்பு கொடுத்தது யாரு? உங்க மாதிரி அபுஜெயிலுக்கு போய் போட்டு கொடுத்தது யாரு? இந்த மாதிரி ரசூல்லாட்டு ஒரு குரூப் போகுது, இங்கே மதினாலேருந்து ஒரு கேங் போயிருக்கு, நீங்கள் போய் இது பண்ணிடுங்க, போட்டு கொடுக்குறது இவங்க தான். இதே உள்ள வேலை தான். அல்லா சொல்கிறான்ல குரானில், பின்னாடி பொம்பளைங்கள் மாதிரி போய் நின்றுக்குவாங்க, ஒளிஞ்சு நின்றுக்குவாங்க, சும்மா போய் அந்த இடத்துல ஒரு கல் தூக்கி போடுற மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலையில் தான் அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்ன பண்ணுறாங்க, பல சதிகளை இது பண்ணுறாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, ஈசான் அல்லா ரசூல்லாவை கொலை பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு மசூரா கூப்பிட்றாங்க, வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிறாங்க. செட் பண்ணிட்டாங்க எல்லாமே, எல்லாம் ஒரு செட்டப் பண்ணி, ஒரு பயங்கரமான ஒரு செட்டப் இருக்குது. ஏதோ ஒரு தலையில் ஒரு அம்மிக்கல் தூக்கி போடுற மாதிரி ஒரு ஆள் அங்கே வச்சு எல்லாமே செட்டப் பண்ணிட்டாங்க. செட்டப் பண்ணி எல்லாம் மசூரா கிளம்பிட்டு இருக்கிறாங்க. கிளம்பும்போது ரசூல்லாவுக்கு வஹி வந்துடுது, இந்த மாதிரி சதி வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க, போவாதீங்க.